ஹலோ ராஜு. ஓ சீனு வா வா. என்னையா காலங்காத்தால இந்த பக்கம் ஏதாவது விசேஷமா? நேத்து நீ போட்ட நாடகத்துல உன்னோட ஆக்டிங் அப்படியே என் கண்ணு முன்னாடியே நிக்குதுப்பா. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி நாடகம்னு உன்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் இப்படி வேஸ்ட் பண்ண போற? வேற என்னத்த பண்றது? இந்தா. ராஜு, என்னையா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வாயில தம்ம வச்சு ஊதிக்கிட்டே இருக்க. உனக்கு தான் தெரியுமே சீனு, சின்ன வயசுல இருந்தே எனக்கு நடிப்புனா உயிர்னு. என்ன வேற என்னத்த பண்ண சொல்ற, நீயே சொல்லு. அதுக்கு தான் சொல்றேன், சினிமா கம்பெனில வேலை செய்யற என் மச்சான பாக்கலான்னு. அவர் மூலமா நாம டைரக்டர் அழகுராஜாவை பார்க்கலாம். அவரு உன்னுடைய நடிப்பு திறமைய பார்த்துட்டு கண்டிப்பா நடிக்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. சான்ஸ் கொடுப்பாரா? கொடுப்பாரியா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கியா? உனக்கு எதுக்கியா சந்தேகம்? எதையும் யோசிக்காத, இதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். ஏன் சீனு, நான் டிராமால நடிச்சுட்டு இருக்கேன், என்னால சினிமால சைன் பண்ண முடியுமா? அத பத்திலாம் நீ ஏன் கவலைப்படுற? நீ ஒரு நாள் சினிமாவுல கண்டிப்பா பெரிய ஆளா வருவையா. இப்ப சினிமாவுல கொடி கட்டி பறக்கிறது யாரு? நடிகரும் டைரக்டரும் தான். இந்த நடிகரும் டைரக்டரும் ஒரு நாள்ல நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். உதாரணத்துக்கு நம்ம சிவாஜி சார் எடுத்துக்கோ, பாய்ஸ் கம்பெனில நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் பார்த்தல எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. வாழ்க்கையே நம்பிக்கை தான். நம்பிக்கை வச்சு எதையுமே செய்ய, முன்னேறிடுவ. ராஜு, அங்க பாரு, அவன் தான் என் மச்சான். சார் ஜி சார். மூர்த்தி சார், ஒரு நிமிஷம். என்னமா இந்த பக்கம்? மூர்த்தி, நான் சொன்னேன்ல, இவர் தான் ராஜபாட் ராஜசேகர். ஹலோ சார். ஹலோ. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவாரு. உங்க டைரக்டர்கிட்ட சொல்லி ஒரு சான்ஸ் வாங்கி கொடுப்பா. இல்லன்னு மட்டும் சொல்லாதியா. சார், அவர் எங்க மாமாவுக்கு தெரிஞ்சவரு, டிராமா ஆர்டிஸ்ட் சார், ரொம்ப சூப்பரா அடிப்பார் சார். ஒரு சான்ஸ் கொடுங்க சார். வர சொல்லு. மாமா இங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். மூர்த்தி நீங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. நல்லா நடிப்பேன் சார். பண்ணி காட்டுங்க. சிங்க ஏறு நான் சிம்மாசன தூக்கிகள் செம்மறி ஆடுகள் போல் என் காலடியில், செக்கர் வானத்தில் பவனி வரும் செங்கதிரோன் போல் செங்குருதி ஆற்றில் நீந்துபவன் நான் விழித்தால் எதிரி நாடுகள் நாசம். என் வேல் சுழன்று விட்டதென்றால் எதிரிகள் தலைகள் என் காலடியில். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க. உங்க திறமைக்கு சும்மா வந்துட்டு போற மாதிரி எந்த கேரக்டரும் கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால நான் ஒரு நல்ல கேரக்டரா யோசிச்சு வைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாங்க. நான் மூர்த்தி கிட்ட சொல்லி அனுப்புறேன். இப்ப என்ன பண்ணுது சீனு? ராஜு, இன்னும் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் கொஞ்சம் பணம் ரெடி பண்றேன், நீயும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணு. நாமளே ஒரு நல்ல படம் எடுப்போம். வேணும்னா அழகுராஜாவே டைரக்ட் பண்ண சொல்லுவோம். அதையே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காத என்ன? வா, உனக்கு இன்னொரு நல்ல ஐடியா தரேன். சரியா?
சீனு, என்கிட்ட இருக்க நகை பணம் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 1,00,000 தேரும். நீ ஒரு 1,50,000 கொடுக்குறேங்கிற. மொத்தம் 2,50,000 வச்சுட்டு என்னடா பண்றது? இங்க பாரு ராஜு, நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. உன் மேல இருக்கிற அன்புனால மட்டும்தான் நான் இவ்வளவு பணம் தரேன். ஒரு ஐடியா. என்ன சொல்லு? ஊர்ல இருக்கிற உனக்கு சொந்தமான எல்லா நிலத்தையும் வித்துடு. ஆ, நாம சினிமாவுல ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்க, ஆ. இந்த மாதிரி 4-5 வாங்கலாம். புரிஞ்சுதா? என்ன சொல்ற? சரி. நாளை காலையில நாம 2 பேரும் பார்ட்டிய போய் பார்த்துடலாம். போதும் வாயா. ஆக்ஷன். ரீட்டா, எப்பாடுபட்டாவது உங்க அப்பா சொன்ன பணத்தை சம்பாதிச்சு காட்டி உன்னை நான் கைப்பிடிப்பேன். அது வரைக்கும் நீ எனக்காக காத்திருக்கணும் ரீட்டா. காஜட். சே ராஜசேகர், உங்களுக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனா கேமரா முன்னாடி வந்துட்டு அது எல்லாத்தையும் மறந்துடணும். இன்னும் சாஃப்ட் ஆக்ட் பண்ணுங்க. என்ன கிளாபன்? சார் ஒரு நிமிஷம் சார், இங்க வாங்க. என்னையா சார் என்ன சார் இப்படி பண்றீங்க? காலையில் டிஃபனுக்கே முதல் தடவை வச்சு வாங்கிட்டு வந்தேன். இப்ப லஞ்ச் பிரேக் வரப்போகுது. யூனிட் மட்டும் அசிங்கமா போடும் சார். ஏதாவது காசு அரேஞ்ச் பண்ணுங்க சார். டேக் போலாமா? ஒரு நிமிஷம். ரெடி சார். ஆக்ஷன். ரீட்டா, இன்னைக்கு எப்படியாவது ஷூட்டிங் நடத்தியே தீர்வேன். காஜட். என்ன ராஜசேகர்? சார் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். பணம் அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஷூட்டிங் வச்சுக்கலாம் சார். நீங்க தான் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் ப்ளீஸ். ஓகே, இதெல்லாம் சகஜம்தான். நீங்க பணம் ரெடி பண்ணிடுங்க, அடுத்த வாரம் ஷூட்டிங் வச்சுக்கலாம். ஓகே. நீங்க எல்லாம் ஆபீஸ்ல வந்து என்ன பாருங்க. பேக் அப். இது நீ ஹீரோவா? உனக்கு ஃபைனான்ஸ் வேணுமா? இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்தா அவ்வளவுதான்யா. யோ, வேற ஆளே கிடைக்கலையா உங்களுக்குலாம்? போயா, போய் வேற வேலையை பாருங்க போங்க. இந்த மாதிரி படத்தையெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்தா நான் மட்டும் இல்லையா, என் பொண்டாட்டி பிள்ளையோட தலையில துண்டை போட்டுட்டு நடு ரோட்டுக்கு வர வேண்டியதுதான். போங்கயா, வந்துட்டானுங்க ஃபைனான்ஸ் போட்டு. ராஜு, ராஜு என்ன பண்ற? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ராஜு, நான் சொல்றதை கேளு. வேண்டாம் ராஜு, பணம் கண்டிப்பா கிடைக்கும். ஐயோ ராஜு, நான் சொல்றதை கேளு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பணம் நமக்கு கிடைக்கும்ன்றல, நம்ம பணம் எடுப்போம். என்ன ராஜு? ராஜு, இந்த சினிமாவுனால என் மானம் மரியாதை பணம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா இதே சினிமாவுல பணம் புகழ் பல மடங்கு சம்பாரிச்சு காட்டல. என் பேர் ராஜசேகரடா, என் பேர் ராஜசேகர் இல்ல.
போடா போடா. ராஜு, என்னப்பா இதெல்லாம்? உனக்கு என்ன ஆச்சு? வாடாப்பா ராஜு, நீ இப்ப சினிமாவில நடிக்கிற, எங்க எல்லாரையும் மறந்துட்டு இருப்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கியே. உள்ள வாப்பா, உங்க மாமா வீட்டுலதான் இருக்காரு. நல்லா இருக்கியா ராஜு? ஷூட்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சா? பிக்சர் என்னைக்கு ரிலீஸ்? இன்னும் 4 நாள் ஷூட்டிங் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும். வாதி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஹாய், ராஜசேகர் மாமா தானே? ஏய், நீயா? பாம்பேல இருந்து எப்போ வந்த? 5 வயசுலயோ 6 வயசுலயோ உன்னை பார்த்தது. என்னமா வளர்ந்துட்ட? அவ சித்தி கொடுமை தாங்க முடியலன்னு லெட்டர் போட்டிருந்தா, நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். ராஜு, அவளுக்கு ஏதாவது வேலை பார்த்து கூட. வீட்டுல சும்மா இருக்க பிடிக்கலங்கிறாப்பா. வேலைக்கா? அவளை மட்டும் ஊன்னு சொல்ல சொல்லுங்க, பெரிய பிலிம் ஸ்டார் ஆக்கி காட்டுறேன். போங்க மாமா, விளையாடுறீங்களா? இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். இனிமே நீ ஏன் பொறுப்பு. உன்னை பெரிய லெவலுக்கு நான் கொண்டு வரேன். நீ மட்டும் நான் சொல்றபடி உன்னை தயார்படுத்திக்கிட்டா போதும். சினிமா உலகமே உன்னை கையெடுத்து கும்பிட வைக்கிறேன். என்னமா சொல்ற? நான் ரெடி மாமா. வெரி குட். இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட பேரு வந்தனா ஸ்ரீ. பாருமா, இன்னைக்கு நடந்து போறோமேன்னு கவலைப்படாத. நீ ஹீரோயின் ஆகி பாப்புலர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, கார் தான், பங்களா தான், வாழ்க்கை சொர்க்கம் தான். நீ எங்கேயும் வெளியே தனியா போகவே முடியாது. ஏன்னா மக்கள் அவ்வளவு சூழ்ந்துப்பாங்க. ஆட்டோகிராஃப் தான், அதுதான், இதுதான், வாழ்க்கையே தனி. இங்க பாரு, இந்த கார்டெல்லாம் வாங்குறோம், இங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறோம், ஜாலியா இருக்கும். ஓகேயா? கவலையே படாத. உன்னை வந்து பெரிய ஹீரோயின் ஆக வேண்டியது என் பொறுப்பு. ஓகேயா? வா. நிறுத்துப்பா. எவ்வளோ ஆச்சு? 24 ரூபா சார். இந்தா வாமா. இது பாருமா, இதுதான் டைரக்டர் வீடு. அவர் என்ன கேட்டாலும் கூச்சப்படாம பதில் சொல்லணும். ஓகே? வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. நீங்க சொன்ன பொண்ணு இவங்க தானே? ஆமா சார். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். நீங்களும் எடுத்துக்கோங்கம்மா. ராஜசேகர், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கொஞ்சம் பேசணும். ஓகே. உன் பேர் என்ன சொன்னமா? வந்தனா ஸ்ரீ. ரொம்ப நல்ல பேரு. எழுந்திருச்சு நின்னு ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் போஸ்ட் கொடுமா. புரியலையா? சரி, இப்போ நான் பண்றேன்.
இங்க பாருமா, இப்படி நின்னுகிட்டு நான் சொல்ற மாதிரி செய். இந்த மாதிரி நினைக்கணும். பண்ணு. ரெடி. இப்ப பண்ணுமா. பண்ணு. அப்படி இல்ல, இந்த கைய இப்படி வச்சு. வெரி குட். பாத்து. இந்த கைய இடுப்புல. இங்க பாருமா, மேல பாருமா. அப்படி. இதுதான் நாட்டிய கலை. கால கொஞ்சம் பாத்தீங்க. வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி பயப்படாதுமா. இது இடுப்பு இடுப்பு உடையிற மாதிரி. இல்ல, அப்படி கை பாத்து. இங்க பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அப்படியே அப்படியே நில்லுமா. ஆஹா, வெரி குட், வெரி குட், மார்வெலஸ், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. சைடு ஆங்கிளையும் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல. நோ 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 நோ. இப்படி எல்லாம் வைக்கப்பட்ட சினிமாவுல முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. புரிஞ்சுதா? இரு. ராஜசேகர். ராஜசேகர் நல்லா இருக்காங்க. என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு இவங்க பொருத்தமா இருப்பாங்கன்னு தோணுது. நீங்க இன்னும் 2-3 நாள்ல ஸ்டில்ஸ் கொண்டு வந்து கொடுங்க, பார்க்கலாம். முக்கியமா இவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க. சினிமாவுக்கும் கூச்சத்துக்கும் ரொம்ப தூரம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அடுத்த தடவை இவங்க இங்க வரும்போது இவங்களுக்கு கூச்சம் துளி கூட இருக்க கூடாது. புது ப்ரொடியூசர் வேறையா. பிலிம்லாம் நிறைய வேஸ்ட் ஆச்சுன்னா பாவம் தாங்க மாட்டாரு. அப்புறம் பழைய ஹீரோயினே போதும்னு சொல்லிடுவாரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. வரேன் சார். வாங்க. வந்தனா, வந்தனா. வரேன் மாமா. ஹை, எனக்கா மாமா புது துணிங்க? அம்மா, முதல்ல இந்த சுடிதார் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் கொடுக்குற இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்க. என்ன மாமா இது இப்படி இருக்கு? உடம்பெல்லாம் ரொம்ப தெரியுமே. தெரியட்டும், அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அந்த பாடி எல்லாம் தூக்கி போட்டு இந்த பிராவை போட்டுக்க. நீ என்ன மாமா ரொம்ப அசிங்கமா இருக்குமே. ஓ மூஞ்சி யார் பாக்குறா? அப்புறம் முதல்ல பியூட்டி பார்லர் போய் உன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி ஆகணும். நாளைக்கு போட்டோ ஸ்டுடியோக்கு போய் டிஃபரெண்ட் ஆங்கிள் போஸ் கொடுத்து போட்டோ எடுக்கணும். ஓகே? இந்த புக்கை பாரு. இந்த மாதிரி போஸ் கொடுக்கணும். ஐயோ கர்மம். கர்மமா? அப்புறம் எப்படி நடிகை ஆயிருது? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு மாமா. வெக்கமா? இப்படி வெக்கப்பட்டா நாளைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டைரக்டர்ட்ட போனா அவர் அப்படி பாரு இப்படி பாரு நில்லு உட்காருன்னு சொல்லுவாரு. இப்படி வெக்கப்பட்டா நடக்குமா? அதெல்லாம் டைம் ஆகுது, சீக்கிரமா போய் போட்டு வா. ஆமா, நாளைக்கு டைரக்டர் நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவ? 9வது படிச்சிருக்கேன்னு சொல்வேன். ஓடி மண்டு. பிஷப் கார்டன்ல +2ல கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்லணும். புரியுதா? போ, போய் சீக்கிரம் ட்ரெஸ் போட்டு வா. அளவு சரியா இருக்கான்னு பாக்கணும். போ. இந்தா. மாமா, மாமா நாளைக்கு டைரக்டர் நம்மள வர சொல்லிருக்காரு. எத்தனை மணிக்கு மாமா நம்ம போனோம்? நீ இன்னும் தயாராகலையே வந்தனா? நேத்து அந்த போட்டோகிராஃபரை என்ன பாடுபடுத்திட்ட நீ. ஏ மாமா, அப்படி எல்லாம் உடம்ப காட்டிதான் ஆகணுமா? வந்தனா, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நாம சினிமாவில் ஜெயிக்கணும்னா எதுக்கும் தயாரா இருக்கணும். அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாம வச்சதுதான் சட்டம். அதுக்கப்புறம் உனக்குன்னு தனி மார்க்கெட் வந்துரும். அப்புறம் நீ சொல்றதுதான் டைரக்டருங்களே கேட்பாங்க. அப்புறம் காரு பங்களா. இல்லைன்னா நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் மாமா? அப்படி கேளு. வேண்டாம் மாமா.
பரவாயில்ல குடி, ஒண்ணும் ஆகாது குடி. இந்த சியர்ஸ் குடி. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் குடிக்க குடிக்க எல்லாம் சரியா போயிடும். குடி. இந்தா இன்னொரு போய் கூத்துறேன். குடி. மாமா, எனக்கு தலையை சுத்துது மாமா. ஒண்ணும் ஆகாதுமா, நீ ஹீரோயின் ஆகணும்ல. மாமா வந்தனாஸ்ரீ, வந்தனாஸ்ரீ. ஒரு படம் ஓடியதும் ஓவர் நைட்டில் சூப்பர் ஹீரோயின். இப்போது அவர் கைவசம் 10 படங்கள், 6 இலக்க சம்பளம். வாய்ப்பு கேட்டு சென்ற போதெல்லாம் விரட்டியவர்கள் இப்போது அவள் பின்னால் தேதி கேட்டு அலைகிறார்கள். அவளை அறிமுகப்படுத்திய டைரக்டரே இப்போது அவளிடம் கால்ஷீட் கேட்டு காத்திருக்கும் நிலைமை. அவளை வளர்த்த மாமா இப்போது சாதாரண கூஜா. தியேட்டரில் அலைமோதும் ரசிகர்கள் கூட்டம் போதும் அவளின் புகழை சொல்ல சீக்கிரத்தில் அவளுக்கு ரசிகர்கள் கோயில் கூட கட்டப் போகிறார்கள். வந்தனா ஒருத்தி போதும், உடன் யார் நடித்தாலும் படம் ஓடும். பாருங்க சார், 10 செகண்ட் தான் நம்ம டிவி விளம்பர படம். அதுல 2 செகண்ட் தான் வந்தனாஸ்ரீ நம்ம சோப்பை கையில வச்சுக்கிட்டு சிரிப்பாங்க. ஆர்டர் வந்து கொட்டுது சார். ஆர்டர் வர்ற அளவுக்கு எங்களால சோப்பு தயாரிக்க முடியலன்னா பாருங்களேன். ஹலோ, வந்தனாஸ்ரீயா பேசுறது? நான் துளசிராம், மும்பைல இருந்து. உங்க ஃபேன் மேடம். அதான் உங்க 20வது பிறந்த நாளைக்கு வைர நெக்லஸ் பிரசன்ட் பண்ணியிருந்தேனே, அதே துளசிராம் தான், பாம்பேல இருந்து. இப்ப ஞாபகம் வந்துருச்சா மேடம்? நான் உங்க மேல ரொம்ப கிரேஸா இருக்கேன் மேடம். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கு சொத்து தேரும் மேடம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?
கால் ஷீட் நான் தான் பாக்குறேன். நான் அவகிட்ட சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா கால் ஷீட் வாங்கி தரேன் சார். நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். உங்களை நாங்க மறக்க முடியுமா சார்? கண்டிப்பா கால் ஷீட் வாங்கி தரேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க ஒரு 20 நாளைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பா வாங்கி தரேன் சார். நான் அந்த 20 நாளைக்குள்ள என் படத்தெல்லாம் முடிச்சிருவேன் நானு. இனிமே கால் ஷீட் கேட்டு உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். மாமாவை இங்க கூப்பிடு. கூப்பிட்டியாமா வந்தனா? இத பாருமா, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அவருக்கு நம்ம கால் ஷீட் இல்லைன்னு சொல்லக்கூடாதுமா. அவர் 20 லட்சம் ரூபாய் கேஷ் கொண்டு வந்திருக்காருமா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கால் ஷீட் கொடுத்தோம்னா அவர் ஒரே ஷெட்யூல்ல முடிச்சிருவாரு. கொடுக்கலாமா? சரி குடுக்கறேன்னு சொல்லுங்க. இன்னும் யாருமே வரலையா? இனிமே தான் வருவாங்க. உட்கார் ரவி. இந்த வாரத்துக்கான மேட்ரு. இன்னைக்கு எங்க போற ரவி? ஒரு புது படத்தோட ஷூட்டிங் ஒன்று இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்தனாஸ்ரீயை பார்க்க போறேன். ரொம்ப விலை கொடுத்து வாங்குறேங்கிற. போன வாரம் ஹாட் நியூஸ்னு வந்தனாஸ்ரீயை பத்தி எக்கு தப்பா எழுதிட்டு இப்ப என்னடானா நேர போறேங்கிறிய. ஏ போனா என்ன? ரொம்ப நம்பகமான இடத்துல தான் எனக்கு செய்தி கிடைச்சது. அதனாலதான் நான் முந்திக்கிட்டு வந்தனாஸ்ரீயும் நடிகர் நந்தகுமார் ரகசியமா காதலிக்கிறாங்கன்னு பேப்பர்ல ஹாட் நியூஸ் போட்டேன். அது மட்டுமா போட்ட? நந்தகுமார் ஏற்கனவே திருமணமானவரு. வந்தனாஸ்ரீ மேல இருக்கிற மோகத்தினால தன் மனைவியையும் விவாகரத்து செய்ய தயாரா இருக்காருன்னு போட்டுட்டு இப்ப வந்தனாஸ்ரீ முன்னாடி எப்படி நிக்க போற? ஏன் எனக்கு என்ன பயம்? நான் ஜேர்னலிஸ்டுப்பா. எதை பத்தி எழுதுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உண்மையை தானே எழுதுறேன். ஏன் திவாகர் இவ்வளவு தயங்குற? பாரு, வந்தனா கிட்ட நாம என்ன கடனா வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு நேரா கேட்க தான் போறேன். நீங்களும் நந்தகுமார லவ் பண்றதா கேள்விப்பட்ட உண்மையான்னு. தைரியம் இருந்தா சொல்லட்டும், இல்லன்னா இல்லன்னு மறுக்கட்டும். அதையும் நான் நம்ம பேப்பர்ல கண்டிப்பா போட தான் போறேன். வரேன் திவாகர். ஓகே. வெரி குட். அப்படியே நல்லா கை நல்லா ஆடுங்க. வெரி குட். வந்தனாஸ்ரீ மேடத்தை பார்க்கணும். கொஞ்சம் டைம் வாங்கி தர முடியுமா? பத்திரிகையில உங்களை பத்தி கிசுகிசு எழுதினாரு ரிப்போர்ட்டர் ரவி. அவர் உங்களை பார்க்கணும்பா. சரி பார்க்கலாம். குட் மார்னிங் மேடம். நீதான் என்ன பத்தி விஜய் சித்ரால கிசுகிசு எல்லாம் எழுதினதா? ஆமா மேடம். நான் லவ் பண்ணத நேர்ல பார்த்த மாதிரி எழுதிருக்கிறியே. போறம்போக்கு நாயே. யூ ராஸ்கல். ஏய், யாரு புறம்போக்கு நாய்? நீ தாண்டி புறம்போக்கு நாய். ஏய் யூ. ஏய் ஏய் ஐயோ. ஏய் ஏய் விடுங்கடா. விடுங்க. நீங்க என்ன பாத்தற? ஏய் மாடி அடிக்கிற நீ. என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தியா நீ எழுதுன? உனக்கு என்ன பண்ற பாரு. ஏய் ஏய் விடுங்கடி. என்ன விடுங்க. ஏய் நீ யார பத்தி எழுதிருக்க தெரியுமா? நான் நினைச்சேன் உன் கதையை முடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. ஏய் விடுங்கடி. அவனை இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். விடுங்க என்ன. ஏய் ஏய் நில்லுடா நில்லு. புடிடி அவனை. விடாத. ஏய் ஏய் விடுங்கடா. விடுங்கடா. ஏய் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. பத்திரிக்கையார பத்தி உனக்கு தெரியாதுடி. உனக்கு தெரிய வைக்கிறேன். நாராயணா, யார் முகத்துல முழிச்சன்னே தெரியல. பேக்கப். ஹாய், நந்தன் from ஜெய்ப்பூர். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஆமா, யாரோ ரிப்போர்ட்டர் செருப்பால் அடிச்சிட்டியாமே. இவ்ளோ சீக்கிரம் அந்த நியூஸ் ஜெய்ப்பூருக்கு வந்துருச்சா? என் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமா, அது இந்த பத்திரிகை பேர் என்ன? விஜய் சித்ரா. வந்தவன் பேரு ரவி. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த மாதிரி கிசுகிசுக்கெல்லாம் நாம ரியாக்ட் பண்ணவே கூடாதுன்னு.
ஏன் இப்படிலாம் செஞ்ச? என்னால கோவத்தை அடக்க முடியல. சரியா போச்சு போ. இப்ப எல்லா பேப்பர்லயும் எழுதிருவாங்க. அதனால என்ன? எழுதட்டும். என்னது எழுதட்டுமா? நந்தகுமாரும் வந்தனா ஸ்ரீயும் காதலிக்கிறதுனால எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் இனிமே செருப்பால் அடிக்க போறாங்கன்னு பெருசா எழுத போறாங்க. எப்படியோ நியூஸ் அரசு புரசெல்லாம் வெளியே வரட்டுமே. என்னைக்கே ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியதானே போகுது. உனக்கு என்ன தாயே, நீ யாரையும் சமாளிக்க தேவையில்ல. எனக்கு தாலி கட்டின ஒரு பொண்டாட்டி இருக்கா. ஏன் தாலி கட்டினீங்க? உன்னை மீட் பண்ணி லவ் பண்ண போறேன்னு எனக்கு அன்னைக்கே தெரியாம போச்சு. அது இருக்கட்டும், அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் போலீஸ் கிட்ட போனானா? இல்ல, நடிகர் சங்கத்துக்கு போயிருக்கான். சரி, அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் இது தேவையில்லாத விவகாரம். சரி, நடந்தது நடந்துடுச்சு. எப்ப ஷூட்டிங் முடியுது? எப்ப இங்க வரீங்க? இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிரும். நான் வந்துருவேன். நான் வரத்துக்குள்ள அவுடோர் போயிடாத. ஐயோ, நான் மேங்களூர் போகணுமே. எத்தனை நாள்? 15 நாள். சரி, 2 நாள் கழிச்சு போறேன். நீங்க சீக்கிரமா வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 2 நாள் டேட் தள்ளி போகுது. டைரக்டர் கேட்டாருன்னா என்னன்னு சொல்லுவ? பூ பறிக்கிறப்ப கையில முள்ளு குத்திடுச்சுன்னு சொல்லுவேன். ஓகே டார்லிங், பை. Naughty girl. என்ன வந்தன இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிற? என்ன பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்ட? ஒரு பத்திரிக்கைக்காரன் அத்தனை பேர் முன்னால செருப்பால் அடிச்சிருக்கியே, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? மாமா, அவ என் சினிமா லைஃப பத்தி எழுதட்டும், என் நடிப்பை பத்தி எழுதட்டும், என்னோட பர்சனல் லைஃப பத்தி எழுதுறதுக்கு அவ யாரு? அவ யாருன்னு? அதெல்லாம் பேசாத. எப்ப பப்ளிக் லைஃப்க்கு வந்துட்டியோ அப்புறம் பர்சனல் லைஃப பத்தி எழுதத்தான் செய்வாங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ எழுதுனது நிஜமா இல்ல பொய்யா? சொல்லுவந்தனா, கொஞ்ச நாளாவே உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது இத பத்தி தான். வர வர உன் போக்கே சரியில்லை. என்ன சரியில்லை? எல்லாம் சரியாதான் இருக்கு. நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. ஏய், உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது நான். அத மறந்துட்டு பேசாத. மாமா, வெறும் களிமண்ணால பொம்மை பண்ணலாம், ஆனா கோபுரம் கட்ட முடியாது. என்கிட்ட இருக்கிற அழகாலையும் திறமையாலையும் தான் நான் முன்னுக்கு வந்தேன். அதனால உங்களையும் மறந்து இல்லையே. நீங்க தான் எனக்கு கார்டியனா இருக்கீங்க. உங்களையும் சுகமாவும் சௌக்கியமாவும் தான் வச்சிருக்கேன். இதோ பாருங்க மாமா, என் விஷயத்துல நீங்க அனாவசியமா தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நந்தகுமார் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் வந்தனா. அதனால என்ன இப்போ? அவன் வீட்டுல பிரச்சனை வரும்னு சொல்றல. அதெல்லாம் அவர் பாத்துப்பாரு. நீங்க ஏன் இதுல சம்பந்தப்படுறீங்க? உனக்கு அட்வைஸ் பண்ற உரிமை எனக்கு இல்லையா? நான் அட்வைஸ் பண்ண கூடாதா? இருக்கு. அதை ஏத்துக்காம இருக்கிற உரிமையும் எனக்கு இருக்கு. நட பயில்ற வரைக்கும் தான் நட வேண்டிய அவசியம். நல்லா வளர்ந்து பெரிய ஆளாகி நடக்கிறப்பவும் தன்னை பிடிச்சுக்கிட்டு தான் நடக்கணும்னு அந்த நடவண்டி எதிர்பார்த்தா அது நியாயம் இல்ல.
என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறதா நல்லது. வணக்கம், நான் நடிகர் சங்க தலைவர் பேசுறேம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வீட்டுல குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? நான் இப்போ பர்சனலா பேசுறதுக்காக கூப்பிடலாமா? பத்திரிகை ரிப்போர்ட்டர் ரவி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கோவத்துல கையால பிடிச்சி அப்படி தள்ளிட்டேன் சார், அவ்வளவுதான். நான் எல்லாத்தையும் விசாரிச்சேம்மா. நீ அவரை செருப்பால் அடிச்சியா, கெட்ட வார்த்தையில திட்டினியா? இதெல்லாம் உனக்கு நல்லதுக்கு இல்லம்மா. இப்போ எல்லாரும் முன்னாலேயும் நீ அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. நாம அந்த அளவுக்கு இறங்கி போகணுமா? இத பாருமா, இறங்கி போறதுனால நாம ஒண்ணும் குறைஞ்சு போயிட போறது இல்ல. ஏதோ தவறு நடந்து போச்சு, அதுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிறதா கலை உலகத்துல இருக்க நம்மளுக்கு என்னைக்குமே சேஃப்டியா இருக்கும். நீ நம்ம சங்கத்துக்கு வந்து தனி ரூம்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அதனால எந்த பிரச்சனையும் வந்துட போறது இல்ல. இங்க பாரு வந்தனா, நீ எப்போ வரேன்னு சொன்னா அதே டைமுக்கு ரவியை வர சொல்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். பிரச்சனை ஈஸியா முடிச்சிடலாம். என்ன சார் இதெல்லாம்? ஆஃப்டர் அவன் ரிப்போர்ட்டர், அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ரிப்போர்ட்டர்னா ஆஃப்டர் ஆலா? வேணாமா, தப்பு. அவங்களெல்லாம் பகைச்சுக்க கூடாது. பத்திரிகையில எழுதினாங்கன்னா நமக்கு பப்ளிசிட்டி இல்ல, அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லம்மா. சரி சார், நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நான் வரேன். அக்கா, முதல்ல இந்த அழுகையை நிப்பாட்டு. என்ன ஆச்சு இப்போ? பத்திரிகை விக்கிறதுக்காக 1000 எழுதுவாங்க, நீ ஏன் அழற? நீ போன் பண்ணி உடனே வர சொன்னது நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். அக்கா, சினிமால இதெல்லாம் சகஜம்தான். எதுக்காக மாமா மேல சந்தேகப்படுற? நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. அழாதக்கா, சொல்றத கேளு. ரகு, நான் இந்த செய்திக்காக மட்டும் அழலடா. போன மாசம் அவருக்கு பிறந்த நாள் வந்ததுல அப்ப ராத்திரி 12 மணிக்கு போன் செஞ்சா. ஹலோ ஹலோ, ஹேப்பி பர்த்டே டு யூ. வந்தனா? நான் தான் நீங்க ஃபர்ஸ்ட் விஷன் சொன்னோம். இந்த நேரத்துலயா? இப்ப மணி 12 ஆகுது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சரி, நாளை காலையில கோயில்ல மீட் பண்ணலாம். ஓகே, பை, குட் நைட். குட் நைட். ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்லிருக்கூடாதா? இங்க பாருக்கா, சினிமா ஸ்டார்னா பல பேர் போன் பண்ணி பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க. அதெல்லாத்தையும் மனசுல போட்டு இப்படி குழப்பிக்கலாமா? நான் சொல்றதை கேளுக்கா. மாமா மேல வீணா சந்தேகப்படாத, அவர் ரொம்ப நல்லவரு. நான் இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ எதுக்கும் அழாத. தூரம் சொல்ற, இன்னும் உனக்கு அவன் மேல சந்தேகம் வரலையா ரகு? இல்லக்கா, வருது. எனக்கு இப்பதான் அவர் மேல சந்தேகமே வருது. நீ அழாதக்கா, வீணாவு மனசு போட்டு குழப்பிக்காத. உனக்கு துரோகம் பண்ண நான் விடவே மாட்டேன். அதான் துரோகம் பண்ணிட்டாரே, அப்புறம் என்ன? அக்கா, நீ அழாதக்கா. அவரை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, சங்க தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுட்டாரு. வந்தனா வந்து தனி ரூம்ல என்ன பார்த்து ஐம் சாரிண்ணா நான் பேசாம நின்ன. தலை குனிஞ்சபடியே சரன்னு போய் கார்ல ஏறி போயிட்டா. நான் உட்கார்ந்து அவ மன்னிப்பு கட்ட நியூஸ எழுதி எல்லா பத்திரிகைக்கும் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன். அவ்வளவுதானா? வெறும் சாரி கேட்ட விட்டுறதா? வந்தனா ஸ்ரீ எல்லாரும் முன்னாடியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தலைவர்கிட்ட நான் சொன்னேன். ஆனா அது ரொம்ப ஓவரு. ஃபீல்ட்ல இருக்கவங்கள நம்ம ரொம்பவும் கேவலப்படுத்த கூடாதுன்னு தலைவர் சொல்லிட்டார். அதனால நானும் விட்டேன். போயா புண்ணாக்கு, இதே வந்தனா ஒரு விஐபி அடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? ஐஜி லெவல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி 50 லட்சமாவது வசூல் பண்ணிருப்பாங்க. ரகசியமா பேரம் பேசி ஒரு 20 லட்சமாவது கைமாறி இருந்திருக்கும். நீ 2 லட்சமாவது கேட்க கூடாது? 2 லட்சம் வாங்கிட்டா நான் பட்ட அவமானம் போயிடுமா? மன்னிப்பு கேட்டா பட்ட அவமானம் போயிருமா? ஏய், அவ காசு எனக்கு வேணாண்டா. ஆனா மன்னிப்பு கேட்டும் கூட இப்போ என் மனசு முழுக்க பத்தி எரியுது. அவ்வளவு பேருக்கு முன்னாடி நினைக்கவே கூசுதுடா. இண்டஸ்ட்ரியில யாரோடைய தலை வந்து பேச முடியல. நேர்ல சொல்லல கூட பரவாயில்ல, என் முதுகுக்கு பின்னாடி வந்தனா கிட்ட செருப்படி வாங்கினவன் இவன் தானு
எல்லாரும் என்ன கேவலமா பேசிட்டு இருக்காங்கடா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த வந்தனாவ எப்படியாவது அவமானப்படுத்தாம நான் விடவே மாட்டேன். என்ன யார் தடுத்தாலும் சரி, எந்த விதத்திலேயாவது அவளை நான் அவமானப்படுத்தியே தீருவேண்டா. அவளை விட மாட்டேன். இது சத்தியம்டா. ஹலோ, விஜய் சித்ரா. அங்க ரிப்போர்ட்டர் ரவி இருக்காரா? நீங்க யார் பேசுறது? ஆக்ட்ரஸ் வதனாஸ்ரீ வீட்ல இருந்து பேசுறோம். மேடம் ரிப்போர்ட்டர் ரவி கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூப்பிட முடியுமா? நான் ரவி தான் பேசுறேன். ஹலோ ரவி. ரிப்போர்ட்டர் ரவி. எஸ் மிஸ்டர் ரவி, எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு நான் சில ப்ராப்ளத்தினால தான் அப்செட் ஆயிருந்தேன். அதனால தான் கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிட்டேன். நடந்தது தப்புன்னு ஃபீல் பண்ணி தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். நீங்க ஏன் மன்னிப்பு கேட்டா வந்தனானு மத்த பத்திரிகைகளுக்கு நியூஸ் கொடுத்திருக்கீங்க? எனக்கு ஏற்பட்ட அவமானத்துல பாதியாவது குறையட்டும்னு தான் சொன்னேன். ஐ அம் ரியலி சாரி. அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போதான் நான் நடந்துக்கிட்டதும் பேசினதும் சுத்த காட்டு மிராண்டித்தனம்னு நல்லா உரைச்சுது. அப்படியா? ஆச்சரியமா இருக்க. நானும் மனுஷி தானே, எனக்கு மனசு இல்லையா? தயவு செஞ்சு மனசுல எதையும் வச்சுக்காம மறந்துடுங்க ப்ளீஸ். முயற்சி பண்றேன். இதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா? இல்ல சார், வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். சார், உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்னாலயா? ஆமா, இட்ஸ் பியூர்லி பர்சனல். போன்ல பேச வேணாம். ஈவினிங் 6 o'clock என் பங்களாக்கு வந்துருங்களேன் ப்ளீஸ். சரி, வரேன். மேடம் இப்ப வந்துருவாங்க, உட்காருங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க. ரவி, என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க ரவி. என்ன மேடம் இவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஹால்ல உட்காந்து என்னோட பைக் நெக்லஸ் போட்டுட்டு இருந்தப்ப என்னோட மாடி ரூம்ல பர்சனல் போன் நம்பர் அடிச்சுது. நெக்லஸ் அப்படியே வச்சுட்டு மாடிக்கு போயிட்டேன். போன் பேசிட்டு வந்து பார்த்தா பெட்டி மட்டும் தான் இருக்கு, நெக்லஸ் காணோம். போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கேன். 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ். உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க தான் எடுத்திருக்கணும். போலீஸ் வந்த உடனே எல்லாரையும் நல்லா செக் பண்ண சொல்லுங்க மேடம். வணக்கம்மா. வணக்கம். நான் உங்க டிவில ரசிகன். உங்க படம்லாம் ஒண்ணு விடாம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பாத்துருவேன். வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க யாரும் வெளியே போயில்லையே? உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, கூப்பிடுங்க, விசாரிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், என் வீட்டுல வேலை பார்க்குற அத்தனை பேருமே தங்கம். நிறைய சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்ல. இதோ இந்த ரிப்போர்ட் மேலதான் எனக்கு சந்தேகம். ஏற்கனவே எனக்கும் இந்த ஆளுக்கும் பிரச்சனை இருந்தது.
என்ன பத்தி கிசுகிசு எழுதி என்கிட்ட அடி கூட இவர் வாங்கினாரு. காலையில போன் பண்ணி நீங்க என்ன அவமானப்படுத்தினதுக்கு நஷ்ட ஈட பணம் கொடுங்கன்னு கேட்டாரு. நான் அதெல்லாம் தரமாட்டேன்னு சொன்னேன். என்னோட முதல் சந்தேகம் இவர் மேலதான். உண்மையை சொல்லு சார். இவங்க சொன்னது பூரா போய் சார். நான் இவங்களுக்கு போன் பண்ணவே இல்லை. இவங்க தான் எனக்கு போன் பண்ணி நீங்க வரவழைச்சாங்க. பாருங்க, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். முதல்ல மேல இருந்து கையெடுங்க, மரியாதை நடந்துக்குங்க. உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்ன செக் பண்ணிக்கலாம். மேடம், நெக்லஸ் இல்லைங்களே சார். நான் போலாமா சார்? எரிய அது என்னையா சாவி? என் வண்டி சாவி. என்ன வண்டி? ஸ்கூட்டர். கொடு. போட்டோ. இந்த சாவி எடுத்து போய் சைட் பாக்ஸ்ல ஏதாவது இருக்கா பார்த்துட்டு வா. சார், ஸ்கூட்டர்ல இந்த பேக் இருந்தது. இதுக்கு பேர் என்னடா? நெக்லஸா இல்ல கயிறா? ஐயோ பாவம், விட்டுருங்க சார். என்ன இருந்தாலும் ஒரு ஜேர்னலிஸ்ட். எவனா தான் எனக்கு என்ன மேடம்? இந்த மாதிரி ராப்ல சும்மா விடக்கூடாது. நான் பாத்துக்கிறவன. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் சார். கண்டிப்பா மேடம். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அதையும் நானே எழுதிட்டு வரேன். நீங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதும். உங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும் மேடம். இந்த கேஸ் முடிச்சிட்டு வாங்க, வந்தா ஃபுல் ட்ரீட். யோ, இவனை ஜீப்ல ஏத்தியா? ஏய் வந்தனா, நான் இதை மறக்க மாட்டேன்டி. எனக்கு திருட்டுப்பட்ட கட்டிட்டல, மறக்கவே மாட்டேன்டி. இதுக்கு நான் உன்னை பழிக்கு பழி வாங்கல. நான் ஆம்பளை இல்லடி, ஆம்பளை இல்ல. ஏய் உட. ஏய் அஸ்கர். எது வாங்க அவள? ஏனிங்க ஜீப்ல? வந்தனா, உன் நாடகத்தை நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ செய்யறது சரியா? நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், எல்லா பத்திரிகையும் எழுதி வச்சேன்ல. இப்ப அவன ஒரு திருடன், எல்லா பத்திரிகையும் நான் அவனை எழுதி வச்சேன். ஒன்ன மட்டும் மறந்துடாத. நீ அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்றத ஞாபகம் வச்சுக்க. அதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஏண்டா திருடுறதையும் திருடிட்டு சண்டித்தனமா பண்ற? ஏய், இந்த ஜெகநாத் பேரை கேட்ட அழுகுற குழந்தை கூட வாய முடிக்கும். மரியாதையை சொல்லு. நெக்லஸ் நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்கடா. சார், சத்தியமா நான் திருடவே இல்லை சார். சொல்லுடா. சார், ஏன் சார் இவரை எப்படி அடிக்கிறீங்க? இவர் ஒரு டீசென்டான ஜேர்னலிஸ்ட். இவன் டீசென்டான ஜேர்னலிஸ்டா? ஆமா சார். உங்க டீசென்டான ஃப்ரெண்டு நடிகை வந்தனா வீட்டுல அவங்களோட நெக்லஸை திருடிட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். சார், நடந்தது என்ன அண்ணா? சார், இதான் நடந்தது சார். சார், நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. இவர் ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட். இவர் கொடுத்த தகவல்னால தான் நான் நிறைய கிரிமினல்ஸையும் ரவுடிஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். நிச்சயமா இது இவர் சொல்ற மாதிரி அந்த வந்தனா ஸ்ரீ நடிகையோட வேலை தான் சார். நடிகர் சங்கத்துல புகார் கொடுத்து தன்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டானேன்னு அவ ஆத்திரப்பட்டு இவன் மேல பழி சுமத்தி இருக்கிறா சார். அதை நீங்களும் நம்பிட்டீங்க சார். நீங்க நினைச்சது ரொம்ப தப்பு. என்ன குச்சியை சாப்பிட குழந்தை நினைச்சா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறதுக்கு? இவன் வண்டியில இவன் பாக்ஸ்ல எப்படியா நகை வந்தது? சார், இதை ஏன் சார் பெரிய விஷயமா பேசுறீங்க? ஸ்கூட்டர் பாக்ஸ் பெரிய சேஃப்டி லாக்கரா, எந்த சாவி போட்டாலும் திறந்துக்க போகுது. சார், இவரு ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்தனா ஸ்ரீயே ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சிடக்கூடாது சார்? நடிகை வந்தனா ஸ்ரீ நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீப்பானவங்க இல்ல மிஸ்டர் ராஜா. ஒருத்தன் கண்ணை பார்த்தாலே அவன் குற்றவாளியா இல்லையான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் குற்றவாளி தான். இவன் மேல நான் கேஸ் போட்டதுதான். அவசரப்படாதீங்க சார்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பாருங்க மிஸ்டர் ராஜா, இந்த அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி சார், ஆனா ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். என்ன? ரவி வேலை செய்யற பத்திரிகையோட முதலாளி ஒரு எம்பிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எம்பியா இருந்தா என்ன, சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே. ரவி, நான் உங்களை நம்புறேன் ரவி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த ஆள் கிடக்குறான் காட்டான், அதுலயும் வந்தனா ஸ்ரீயோட ரசிகன், அதனாலதான் இப்படி எல்லாம் ஆடுறான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், வந்தனா ஸ்ரீயை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களோட ஜாமீன் விஷயமா இப்போ லாயர் கிட்ட பேசிட்டு தான் வரேன். என்ன மாட்ட வைக்கிறதுக்காகவே வந்தனா ஸ்ரீ இப்படி பண்ணிட்டா சார். புரியுது ரவி, முதல்ல வெளியே வந்துடலாம், அதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு வக்கீல கேட்டுக்கலாம். அப்புறம் ரவி, உங்க முதலாளியோட போன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து சார், அவங்க பேச்சு சார், விசாரணை பண்ணிட்டு இருக்கேன் சார். முதல்ல நான் சொன்ன வேலையை பண்ண போ. எஸ் சார். நீ ஏன் வாய பார்த்து நிக்கிற? போயாங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ, ஐ எம் இன்ஸ்பெக்டர் ஜெகநாத். நான் வந்தனாவோட மாமா ராஜசேகர். டாக்டர் என்ன சொல்ற? மூச்சுக்குழாய் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கான். முதல்ல உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுங்க. சொல்றேன் சார், உட்காருங்க. சார், நான் வந்தனா ஸ்ரீயோட தீவிர ரசிகன். அவங்க படம் ஒண்ணு விடாம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துருவேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். நடிகர் நந்தகுமார் ஜெய்ப்பூர்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு நேத்து காலையில தான் மெட்ராஸ் வந்திருக்காரு. அவர் சொந்தமா ஒரு படம் தயாரிக்கிறாரு. அந்த படத்துல வந்தனாவை ஹீரோயினா போட்டிருக்காரு. டேட்ஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்காக நேத்து போன் பண்ணாரு. வந்தனா கார் எடுத்துக்கிட்டு அவரை மீட் பண்றதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் போனாங்க. 2 பேரும் அங்க மீட் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. ராத்திரி 10 மணிக்கு வாட்ச்மேன் போன் பண்ணா. பதறி போய் உடனே வாங்கண்ணா. அவனால பேசக்கூட முடியல. உடனே நானும் ரீனாவும் அங்க போனோம். அங்க போய் பார்த்தா பெட்ரூம்ல வந்தனா மூச்சு இல்லாம கிடந்த. மூஞ்செல்லாம் ஆசிட் அடிச்சு ஒரே கோரம். உடனே அவரை கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சார் உங்களுக்கு போன் பண்ணோம். அமைதியா நந்தகுமார் எங்க போனாரா? நந்தகுமார் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சுன்னு வாட்ச்மேன் சொன்னா. நந்தகுமாருக்கு போன் பண்ணிருக்கேன், இப்போ வந்துருவாரு. அங்கிள், அங்கிள், என்னாச்சு அங்கிள்? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நர்ஸ், ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? இல்ல சார், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆபரேஷன் முடிய இன்னும் 3 மணி நேரம் ஆகலாம். சரி, நீங்க என் கூட வாங்க, நாம பங்களாவை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே சார்.
ஏய் ரவிங்கடா எனக்கு தெரியாது சார். கான்ஸ்டபிள் எஸ் சார். நீங்க 2 பேரும் மஃப்டில இங்கேயே இருங்க. ஓகே சார். அந்த ரவி எப்படி இங்க தான் வருவான். ஓகே, வந்தானா அவனை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. சொல்லுப்பா, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. வந்தனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது போன் வந்ததா? இல்ல சார். சரி, நந்தகுமார் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு போற வரைக்கும் நீ கேட் வாசல்ல தானே உட்கார்ந்துகிட்டு இருந்த? ஆமா சார். அப்ப யாராவது வந்தாங்களா? அதாவது சும்மா கூட உன்கிட்ட வந்து டைம் கேட்கலையா? இல்ல சார், டைம் கேட்கல. ஆனா ஒருத்தன் பைக்ல வந்தான் சார். ஏன்பா இது நடிகை வந்தனா சீரோட பங்களா தானே? இது நந்தகுமார் சார் கார் தானே? அத பத்தி உனக்கு என்னையா? நான் அவங்க ரசிகை, அவங்கள பாக்கணியா? அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. போயா காஸ்தர சொன்னா கேளியா? பாக்கணியா? போயாண்ணா. அந்த ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? பாக்குறதுக்கு கனமா கடவுத் கஜ மாதிரி இருந்தா சார். கண்ணாடி வேற போட்டிருந்தான் சார். அந்த பைக் என்ன பைக்குன்னு தெரியுமா? யமஹா சார். அதோடைய நம்பர் என்ன நீ கவனிச்சியா? பார்க்கல சார். சரி, சந்தேகப்படுற மாதிரி நாங்க யாரையாவது பிடிச்சா நீ வந்து அடையாளம் காட்டணும். சரி சார். ராஸ்கல், அவன் தப்பிச்சிட்டான். என் கையில மட்டும் கிடைச்சிருந்தா பீஸ் பீஸ் ஆக்கி இருப்பேன் அவனை. சார், லேப் ஆளுங்க எல்லா இடத்தையும் கவர் பண்ணிருக்காங்க. நாய் கூட மெயின் ரோடு வரைக்கும் ஓடி வந்து நின்னுடுச்சு. மெயின் ரோட்ல இருந்து ஏதாவது பைக்ல இருந்து தான் சார் தப்பிச்சு போயிருக்கணும். சார், நல்ல வேலை சார், ரிப்போர்ட்டர் ரவி உங்க கையில மாட்டல சார். மாட்டி இருந்தான்னா நீங்க ஒரு வழி பண்ணிருப்பீங்க. இதுல என்னையா நல்ல வேலை? சார், விசாரிச்சு பார்த்ததுல இந்த கேஸ்ல 2-3 ஆங்கிள் இருக்கு. அது என்னையா 2-3 ஆங்கிள்? அவமானப்பட்டதுனால ரிப்போர்ட்டர் ரவி தான் வந்து ஆசிட ஊத்திட்டு போயிருக்கான். அதானே சார் நீங்க பாக்குற ஆங்கிள்? ஆமா, அதான் சரி. இருங்க சார், பத்திரிகைக்காரன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் ரசிகன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு பைக்ல வந்து அந்த வாட்ச்மேனை தகராறு பண்ணிட்டு போயிருக்கான் சார். சரி, அப்புறம் வந்தனாவை ஒரு பெரிய நடிகையை உருவாக்குனது அவங்க மாமா ராஜசேகர். ஆனா அந்த வந்தனா ஸ்ரீ இவங்க மாமாக்கு கொஞ்சம் கூட மரியாதை தரதில்ல. அதனால இந்த அழகு இருக்கிறதுனால தானே இவன் நம்மள மதிக்க மாட்டாங்கறான்னு கோவமாகி ராஜசேகரே வந்தனா முகத்துல ஆசிட் ஊத்திட்டாருன்னு சொல்ல போற இல்லையா? Why not? சம்பவம் நடந்த அன்னைக்கு ராஜசேகர் பஜார் காம்ப்ளெக்ஸ்ல ஷாப்பிங் பண்ணதா சொன்னார் இல்லையா? அது உண்மையா பொய்யான்னு நாம ஏன் விசாரிக்க கூடாது? நீங்க இப்படி துருதுருன்னு பலவிதமா யோசிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப அந்த ரிப்போர்ட்டர் ரவி எங்க கூட்டு வருவாங்க. நான் போடல அவன் உண்மையை ஒத்துப்பான் பாருங்க. அட்டெம்ப்ட் மர்டர்னு அவன் மேல இன்னொரு கேஸ் போட்டு அவனை ரிமாண்ட்ல உள்ள வைக்க போறேன். அவனுக்கு சப்போர்ட்டா அந்த எம்பி வந்தான்னா அவனுக்கும் பேப்பே காட்டுறேன். அவசரப்படாதீங்க சார். அட்லீஸ்ட் ஆபரேஷன் முடிஞ்சு வந்தனா ஸ்ரீ வெளியே வரட்டும். அவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு நாம எல்லா தீர்மானத்துக்கும் வரலாம். ஏன் லைன்ல குறுக்க வராதீங்க. அப்பப்ப உங்க யோசனைகளை மட்டும் சொல்லுங்க. முடிவுகளை நானே எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வந்தனா ஸ்ரீ செத்துட்டாங்க சார். கேஸே உல்டாவாயிடுச்சு. இது அட்டெம்ப்ட் மர்டர் இல்ல, மர்டர். பூ மாதிரி இருப்பாயா, அவளை போய் கொன்னுட்டானே ராஸ்கல். இனிமே அவகிட்ட எப்படி ஸ்டேட்மெண்ட் வாங்குவீங்க? சந்தேகமே இல்லை, இந்த கொலையை பண்ணது அந்த ரவிதான், ரவியே தான். சார், வாடா சார். பீச்ல உட்கார்ந்திருக்கும் போது பிடிச்சிட்டு வந்துட்டேன். சொல்லுடா, உன்னை ஜாமீன்ல வெளியே விட்டா ஆசிட் ஊத்து கொலையா பண்ணிட்டு வந்திருக்க. ஆசிடா? கொலையா? நானா சார்?
என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? உன்னை ஜாமீன்ல வெளியே விட்டது ஏன் தப்பு? அழகா பூ மாதிரி இருந்த ஒரு நடிகை கொலையா பண்ணிட்டு வந்திருக்க. சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இன்னுமா நடிக்கிற? எங்க டிபார்ட்மெண்ட் கிட்டே நடிக்கிறாடா நீ? சொல்லு சொல்லுடா சொல்லு. எதுக்காக கொலை பண்ண? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆசிடை ஊற்றி நடிகை வந்தனா ஸ்ரீ கொலை, ரிப்போர்ட்டர் ரவி கைது. சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். உனக்கு எதுவும் தெரியாதா? மரியாதையா உண்மையை சொல்லிடு ரகு. இந்த கொலையை யார் பண்ணது? இந்த கொலையை யார் பண்ணதுன்னு உனக்கு நல்லா தெரியும். ஹீரோ நந்தகுமார் இருக்காரா? அவர் ஒரு புது படம் பூஜைக்கு போயிருக்காரு சார். இப்ப வந்துருவார் சார். நீங்க இருங்க சார். நீ யாரு? நான் காஸ்டியூமர் சார். இது என்ன கையில? நேற்று ஷூட்டிங் முடிச்சுட்டு கம்பெனி ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்துட்டார் சார். அது கண்டினியூட்டி சார். அதான் வாங்கிட்டு போலான்னு நான் இங்க வந்திருக்கேன் சார். நாளைக்கு ஷூட்டிங் சார். அது கண்டினியூட்டி ட்ரெஸ் சார். அதனால தான் சார் வந்தேன் சார். வந்தனா பெரிய ஹீரோயினா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தப்போ எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் கூட இல்லை. 6 வருஷம் முயற்சி பண்ணி ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா அந்த படத்துல ஹீரோயின் வந்தனா. பூஜை கூட போட்டாச்சு. அவங்க கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் நான் தான் ஹீரோன்னு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஆனா வந்தனா என் முகத்துல மெச்சூரிட்டி இல்லைன்னு, அவங்க கூட நான் நடிச்சா அவங்க இமேஜ் போயிடும்னு வேற ஹீரோவை போட சொல்லிட்டாங்க. நான் ப்ரொடியூசர் கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆனா அவங்க எல்லாரும் அந்த வந்தனா சொன்னதுதான் வேத வாக்குன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சார் ப்ளீஸ் சார், நீங்க மனசு வச்சீங்கன்னா இந்த படத்துல நான் ஹீரோவா பண்ணலாம் சார். ஊர்ல எல்லார்கிட்டையும் நான் ஹீரோவா பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும் சார். அப்புறம் என்னை எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்க சார். ப்ளீஸ் சார், இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நீ ஹீரோங்கிறத நான் ஒத்துக்கிறையா, ஆனா நாங்க பண்ணிருக்க சப்ஜெக்ட் ஹீரோயினை நம்பித்தான். உனக்கு ஹீரோக்கு உண்டான முகவெட்டே இல்லைன்னு ஹீரோயினி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்களை பொறுத்தவரை ஹீரோயின் தான் முக்கியம், நீ முக்கியம் இல்ல. ஹீரோயின் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்போம். அவங்கள போட்டா எங்களுக்கு ஏரியா பிசினஸ் ஆகும், ஒன்ன போட்டா என்ன ஆகும்? ஹீரோ ஆயிட்டுன்னு எல்லார்கிட்டையும் பெருமையை அடிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நான் தற்கொலை செஞ்சுக்கலான்னு கூட முயற்சி பண்ணேன். அப்பதான் வேற ஒரு சின்ன கம்பெனில என்னை ஹீரோவா போட்டாங்க. அந்த படம் சில்வர் ஜூப்ளி ஆனதுனால நான் ஒரு பெரிய ஹீரோவாயிட்டேன். அதுக்கப்புறம் வந்தனாவே என் கூட ஹீரோயினா நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வந்தனா பழைய சம்பவத்துக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. படிப்படியா நாங்க நண்பர்கள் ஆனோம். அதுக்கப்புறம் வந்தனா என்னை காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் பழைய கோபம் தீரவே இல்லை. எப்படியாவது அவளை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சாப்பிடு. நல்லா இருக்கா?
இன்னைக்கு உங்களுக்காக ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ வந்தனா, தேங்க்யூ வெரி மச். எனக்கு தெரியும் நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. ஒரு சின்ன கதை. ஓகே டார்லிங். ஏய் வந்தனா, கம் ஆன். என்னால முடியல. கம் ஆன் வந்தனா, ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். சாரி யா. ப்ளீஸ் டார்லிங். இவள காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா புது குழப்பமா எங்களை பத்தி பத்திரிகையில கிசுகிசு வந்துச்சு. எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஆனா வந்தனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தினா. அந்த நேரத்துலதான் ரிப்போர்ட்டர் ரவிக்கும் வந்தனாக்கும் பெரிய மோதல் வந்துச்சு. நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன், ஆனா அவ என் பேச்சை கேட்கவே இல்லை. அந்த டைம்ல தான் நீங்க ரவிக்கு ஜாமீன் கொடுத்தீங்க. நான் வந்தனாவை அவளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னேன். அங்க நாங்க 2 பேரும் நல்லா குடிச்சோம். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணா. அவ அழகா இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் ஆணவத்துல பேசுறான்னு சொல்லி நான் அவளை ஆசிட் ஊத்தி ஒரேடியா கொன்னுட்டால. நோ நோ, நான் அவளை கொலை பண்ணல. நான் கொல்லல. வந்தனா, நீ இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டது எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணேன்? ரிப்போர்ட்டர் அடிச்சது. எந்த பத்திரிகையை பார்த்தாலும் ஏன் தலை தான் உருளுது. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி கூட சண்டை. ச்சே, நிம்மதியே இல்ல. டார்லிங், போலாமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இங்கேயே தூங்கிட்டு காலையில போய்க்கிறேன். நீங்களும் இங்கேயே தூங்குங்களேன். காலையில போலாம்ல. அவ்வளவுதான். அப்புறம் என் பொண்டாட்டி பேயாட்டம் ஆடுவா. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். வந்து கதை சாப்பிட்டு. வாட்ச்மேன், அம்மா, இந்தா காலையில 5 மணிக்கு என்ன எழுப்பி விட்டுடு. சரிம்மா.
அந்த சட்டை ஒரு பெரிய எவிடன்ஸா இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. அதனால இந்த சட்டையை என் வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடியே மண்ணு தோண்டி புதைச்சிட்டேன். ரிப்போர்ட்டர் ரவியை போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே நான் தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வந்தனா நான் வந்தனாவை பார்க்கணும். வந்தனா நீ எங்க இருக்க? வந்தனா உன்னை நான் பார்க்கணும். வந்தனா ஐயோ வந்தனா என்னை விட்டு போயிட்டு. வந்தனா நான் உன்னை பார்க்கணும். வந்தனா ராஜு, நடந்தது என்னவோ நடந்துடுச்சு. இனிமே அதை நினைச்சு எதுவும் கவலைப்படாத. சரி வா, நம்ம ஊருக்கு போயிடலாம். இல்ல சீனா, சினிமா தொழிலுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை கூட்டு வந்து அவளை நல்ல நிலைமைக்கு வளர்த்து அதை காப்பாத்த தெரியாம அழிச்சிட்டா. இல்ல நான் தான் அழிச்சிட்டேன். இனி நான் நல்லா வாழ்ந்தா அது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. அதனால நான் இப்படியா இருந்தா தான் என் ஆத்மா சாந்தி அடையும். என் ஆத்மா சாந்தி அடையும். கடவுள் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் நல்லபடியா வாழ ஒரு சந்தர்ப்பத்தை தருவார். அதை சரியானபடி பயன்படுத்திக்கிட்டா நல்லபடியா வாழலாம். அவன் வாழ்க்கை திசை மாறிய படகு போல